சார், உங்க பையன் அந்த பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு. இனிமே ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கலான்னு நினைச்சா உங்க பையன் மட்டும் இல்ல, நீங்களும் உங்க குடும்பத்தோட உள்ள போக வேண்டியது இருக்கும். நீங்களா மனசு வந்து உங்க பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னா எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கும். இல்லன்னா அது உங்களுக்கு தான் பெரிய கஷ்டம். அப்படி எல்லாம் பண்ண முடியாது சார். என் பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டவகலத்தில் தலையை கட்டி என் வீட்டுக்கு மருமகளை கூட்டு போக முடியாது சார். அப்ப நீங்களும் பட்டாதான் தெளிவீங்க போல. எங்க கடமையை நாங்க சொல்லிட்டோம். எந்த மாதிரி அனுபவிக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். ஒரு பொண்ணை ஏமாத்தி கைவிட்டா என்னென்ன பிரிவுல சட்டம் செயல்படணும் உங்களுக்கு தெரியாது. உங்க பையன் வெளியில வரவே முடியாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சார், என்ன வேணாலும் பண்ணுங்க சார். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் குடும்பமே கழிதினாலும் பரவாயில்ல. இவளை என் மருமகளை ஏத்துக்க முடியாது சார். இவ சீரழிஞ்சு தெருவில் சுத்தட்டும். அதனால நான் என்ன தண்டனை வேணாலும் அனுபவிக்கிறேன். ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும் சார். நான் ஜெயில் வாசல மிதிச்சாலும் மிதிப்பேனே தவிர இவளை என் மருமகளை வீட்டு வாசல மிதிக்க விட மாட்டேன். ஏங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாவது யோசிங்க. ஏய், எய்த்து பேசினா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். இதாண்டி முடிவு. உனக்கு பிடிக்கலன்னா வீட்டை விட்டு கிளம்பு. நான் செத்தாலும் சரி இவ்வளவு மருமகளா ஏத்துக்க மாட்டேன். சார், நீங்களே முடிவெடுக்க நீங்க ஒன்னும் ஆண்டவன் கிடையாது. தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க ஒன்னும் ஜட்ஜும் கிடையாது. நீங்க சாகிறது உங்க தனிப்பட்ட விஷயங்க. அதை கூட எங்களால ஒத்துக்க முடியாது. ஆனா ஒரு பொண்ணை கெடுத்துட்டு அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு போக முடியாது. நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்கிட்ட மிரட்டி என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். இது உங்க தனிப்பட்ட விஷயம் இல்ல, பொது விஷயம். இதுக்குள்ள உங்க பேச்சு வீராப்பா எடுபடாது. இங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்ய முடியும். நீங்களே விருப்பப்படலன்னாலும் உங்க பையன் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை மனைவியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ஏதாவது பண்ணா உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இங்க வேணாம். நாங்களும் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு போக முடியாது. புரியுதா? தம்பி, ஒழுங்கு மரியாதை இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. நீ மாட்டன்னு சொன்னா தம்பின்னு இப்ப சொல்ற மரியாதை கூட அப்புறம் எதிர்பார்க்க முடியாது. போலீஸ் டீலிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? டேய் சக்தி, இப்பவாது அம்மா சொல்றத கேளுப்பா. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு நிம்மதியா வாழ முடியாதுப்பா. உனக்கு நாளைக்கு பொண்ணு பிறந்தா அப்ப உனக்கு அந்த நிலைமை வந்தா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தாண்டா. அதை கெடுத்துக்கிறாத சக்தி. ஏய், என்ன என் பையனுக்கு அட்வைஸ் பண்றியா? என்னடி அட்வைஸ் பண்றியா? சின்னவனே, தாலி கட்டாத. என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ஓ, மயிலே மயிலேன்னா இறகு படாது போல. நம்ம ஆக்ஷனை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கேட்டியா? அந்த விலங்கு எடுத்துருவாங்க. இவன் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா போட்டுட்டா 7 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. ஓ, முடிவே பண்ணிட்டீங்களா? இனிமே இந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடி எதுவுமே நடக்க வேணாம். உன் பக்கம் காத்தடிக்குது. உன் இஷ்டம் போல பண்ற. என்னால என்ன பண்ண முடியும்னு நானும் காட்டுறேன். அப்பா, தம்பி, இப்ப கட்டுற இல்லையா? இதான் உனக்கு கடைசி வார்னிங்.
ஏய் கட்டுறா இல்லையா? கட்டு, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கட்டு. ஒரு நிமிஷம். இந்தாங்க. இப்ப கட்டு. கொடு. உங்கடி எனக்கு கொடு. சக்தி, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஸ்ருதி, பெரியவங்க கால்ல விழுடா. அண்ணி, எனக்கு எல்லாமே நீங்க தான் அண்ணி. அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எந்திரி. ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணுங்க, நாம தான் நல்லதுக்கோ காரணமாவும் கெட்டதுக்கோ காரணமாவும். அதை காக்கிற பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. இனிமேலாவது நம்ம பொறுப்பை உணர்ந்து பாத்துக்க. தைரியம் தான் நம்ம மூலதனம். ஸ்ருதி, நாம இப்போ இங்க இருந்து முதல்ல கிளம்பி ஆகணும். சரவணா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். கிளம்பலாம். போலாம் அண்ணி. நீங்க எல்லாம் கிளம்புங்கம்மா, நாங்க பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். மா போயிட்டு சரிம்மா. அண்ணி போயிட்டு வரேன். வா, போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரோம். ஏப்பா நீ அப்ப நின்னுட்டு இருக்க? அவங்க கூட போக வேண்டியதானே? போப்பா. அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி? அண்ணி, அண்ணி, என்னாச்சு அண்ணி? அண்ணி, அண்ணி,